ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 நடந்த குரூப் 2 எக்ஸாமில் இருக்கக்கூடிய ஜிஎஸ் 100 கேள்விகள் பார்க்க போகிறோம். சரியா? ஜிஎஸ்சில் இருக்கக்கூடிய 100 கேள்விகள் 2018 குரூப் 2 கொஷின் பேப்பர். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நேற்று 2022 நடந்த குரூப் 2 கொஷின் பேப்பருடைய ஜிஎஸ் கொஷின்ஸ் போட்டிருக்கோம். ஸோ எப்படியெல்லாம் கொஷின் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்க்க போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2018 கொஷின் பேப்பர். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம். ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் ஒத்த ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது தான். ராமன் விளைவு எந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது? ஒத்த ஒளிச்சிதறல். ஸோ ஒளிச்சிதறல் அப்படிங்கிற கான்செப்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா ராமன் விளைவு தத்துவம் செயல்படும். அதுவும் பார்த்திங்கன்னா ஒத்தில்லா ஒளிச்சிதறலா ஒத்த ஒளிச்சிதறலா அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒத்த ஒளிச்சிதறல் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், ரெண்டாவது கேள்வி. மலம் இலக்கியாக பயன்படக்கூடிய எப்சம் உப்பு எது அப்படின்னு கேட்டுக்கோங்க. அதாவது எப்சம் உப்புடைய வாய்ப்பாடு தெரிஞ்சு வச்சுக்கணும். MgSO4 7H2O MgSO4 7H2O அப்படிங்கிறது தான். இதோடைய பயன் வந்து ஒன் ஆஃப் த பயன் வந்து மலம் இலக்கியாக செயல்படும். அடுத்து மூணாவது கேள்வி போயிடலாம். கீழ்கண்டவற்றில் பித்தளையின் சரியான உலோக கலவையுடைய சதவீதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ பித்தளையில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கலவைகள் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ காப்பர் 60%, சிங்க் 40% இருக்கக்கூடிய அந்த கலவை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா பித்தளை அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 104வது கேள்வி பாருங்கள். ஃபோட்டோபிளாசம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரியா? ஃபோட்டோபிளாசம் அப்படின்னா என்ன? ஃபோட்டோபிளாசம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா செடிகளுடைய ஒளி நோக்கிய இயக்கம் தான் ஃபோட்டோபிளாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெளிச்சம் எந்த பக்கம் இருக்கோ அந்த ஒளியை நோக்கி தான் வந்து ஒரு செடி இருக்குது. அது அப்படி பார்த்தோம்னா அது வந்து வளரும். சரியா? சூரியனுடைய திசையை நோக்கி சூரிய வெளிச்சம் எந்த திசையை நோக்கி வருதோ அந்த திசையை நோக்கி வளரக்கூடியது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஃபோட்டோட்ராஃபிசம் அப்படின்னு சொல்லுவோம். ஃபோட்டோட்ராஃபிசம் அப்படின்னா செடிகளுடைய ஒளி நோக்கிய இயக்கம். அடுத்து 105வது கேள்வி பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க. சரியா? ரன்தாம்பூர், மானாஸ், நாகார்ஜுன சாகர், பாலமல், இந்திராவதி. இதில் வந்து நமக்கு மேட்ச் பண்ண என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. மேட்ச் பண்ணி பார்த்துடலாம். ரன்தாம்பூர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ரன்தாம்பூர் அப்படிங்கிறது ராஜஸ்தானில் இருக்குது. மானாஸ் அப்படிங்கிறது வந்து அஸ்ஸாமில் இருக்குது. நாகார்ஜுன சாகர் பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்குது. அடுத்தது பாலமலை அப்படிங்கிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆந்திராவில் இருக்குது. பாலமலை அப்படிங்கிற பிளேஸ் எங்கே இருக்குது? ஆந்திராவில் இருக்குது. ஒன் செகண்ட். நமக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள். 4 1 3 2 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ ரன்தாம்பூருக்கு வந்து 4 ராஜஸ்தான். அடுத்து மானாஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1 அஸ்ஸாம். நாகார்ஜுன சாகர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மூணாவதே ஆந்திரா அப்படிங்கிறது. பாலமலை அப்படிங்கிறதுக்கு தான் 2வது வருது பாருங்கள், ஜார்க்கண்ட் அப்படிங்கிறது. இந்த இந்திராவதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தில் இருக்குது. 5வது 3வது இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி 106வது கேள்வி பாருங்கள். இதுவுமே ஒரு மேட்ச் தான். சரியா? பழங்குடியினரும் அவங்க இருக்கக்கூடிய இடங்களையும், அதாவது எந்த பிரதேசத்தில் பழங்குடி மக்கள் அந்த இனத்தை சேர்ந்த பழங்குடி மக்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த மசாய் அப்படிங்கிறவங்க எங்கே இருப்பாங்க அப்படின்னா கென்யாவில் இருக்கக்கூடியவங்க. மசாய் அப்படிங்கிறவங்க கென்யாவில் இருக்கக்கூடியவங்க. சாமி அப்படிங்கிறவங்க வந்து சைபீரியாவில் இருக்கக்கூடிய பழங்குடியினர். கலிங்கா அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸில் இருக்கக்கூடிய பழங்குடியினர். மூணாவதே தான். அடுத்தது பார்த்திங்கன்னா புதர் மனிதர்கள் எங்கே இருப்பாங்க அப்படின்னா அங்கோலாவில் இருப்பாங்க. ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், 107வது கேள்வி. அம்ஃபோல்ட் நீரோட்டம் இவ்வாறாக அறியப்படுகிறது. அதாவது அம்ஃபோல்ட் நீரோட்டத்துக்கு வந்து நம்ம என்ன பேர் வச்சு சொல்லுவோம் அப்படின்னா பெருநீரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். அடுத்து பாருங்களேன்,
கடல் புகை சாதாரணமாக காணப்படுவது, அதாவது கடலில் இருக்கக்கூடிய அந்த புகை, அதாவது கடல் புகை அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். அதில் வந்து சாதாரணமாக காணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பகுதிகளில் அதிகமாக இருக்கும். சரியா, கடல் புகை வந்து எந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிக் பகுதிகளில் அதிகமாக இருக்கும். அடுத்து 109வது கேள்வி, இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார்கள் தான். சரியா, 1916 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் தன்னாட்சி இயக்கம் ஆரம்பித்தவர் 1916 அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்து பாருங்கள் 110வது கேள்வி, முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சீகன் பால்பு ஐயர் தான் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் புத்தகங்களை வந்து அச்சிட்டு வெளியிட்டிருப்பாங்க. சரியா, அச்சகங்கள் வந்து அமைக்கப்பட்டதில் வந்து அதன் மூலமாக தமிழ் புத்தகங்களை ஃபஸ்ட்டு அச்சிட்டவர் சீகன் பால்பு. அடுத்து 111வது கேள்வி பாருங்கள், முதலாம் மகேந்திரவர்மனை ஜைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் மகேந்திரவர்மன் அவங்கள வந்து சைன மதம் அதிலிருந்து, அதாவது வைணவம்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சைன மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் அப்பர் வாகீசர் அப்படின்லாம் சொல்லி அழைக்கப்படுபவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். 112வது கேள்வி பாருங்கள், கபிலரை ஆதரித்து போற்றிய சிற்றரசர் பெயரை குறிப்பிடுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கபிலரை வந்து ஆதரித்து போற்றிய சிற்றரசர்கள், அதாவது கடையில் வள்ளல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, கடையில் வள்ளல்கள் அதில் ஒருத்தர் பார்த்திங்கன்னா கபிலரை ஆதரித்து போற்றியிருப்பாங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரிமன்னன். ஆன்சர் ஆப்ஷன் சி. 113வது கேள்வி பாருங்கள், 1498ஆம் ஆண்டு கள்ளிக்கோட்டையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ 1498 கள்ளிக்கோட்டையை அடைந்த போர்ச்சுகீசிய மாலுமி வாஸ்கோ ட காமா. வருஷம் பார்த்து வச்சுக்கோங்க, இப்படி கூட கேட்கலாம். வாஸ்கோ ட காமா கள்ளிக்கோட்டையை அடைந்த ஆண்டு கூட கேட்கலாம், 1498. 114வது கேள்வி பாருங்கள், 1923ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 1919 மாகாணங்களில் இரட்டை ஆட்சி முறை கொண்டு வந்திருப்பாங்க. அதன்படி பார்த்திங்கன்னா 1920 வந்து தேர்தல் நடைபெறும். அதில் தேர்தலில் வந்து காங்கிரஸ் போட்டியிடாது, ஏன்னா அப்போ ஒத்துழையாமை இயக்கம் நடந்துகிட்ருக்கும். ஸோ அப்போ வந்து நீதி கட்சி தான் வந்து ஒரு மிகப்பெரிய கட்சியாக இருந்திருக்கும். நீதி கட்சி தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருப்பாங்க. தொடர்ந்து 1920 1937 வரைக்கும் அவங்களே தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிட்டே வந்துட்டுருப்பாங்க. அந்த மாதிரி 1923 நடந்த தேர்தலில் நீதி கட்சி சார்பாக யார் வந்து ஆட்சி அமைச்சாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா டிஎன் சிவஞானம் பிள்ளை. 1923 நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி சார்பாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிஎன் சிவஞானம் பிள்ளை அவர்கள். அடுத்து 115வது கேள்வி பாருங்கள், முதல் இந்திய தேசிய காங்கிரஸுடைய கூட்டம் எங்கே கூடியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா பம்பாயில் கூடியது, 1885. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஐஎன்சியுடைய அந்த தேசிய காங்கிரஸ் மாநாடு எல்லாமே பார்த்திங்கன்னா டிசம்பரில் தான் நடக்கும். 1885 பம்பாயில் நடக்கும். சரியா, அடுத்து பார்த்திங்கன்னா 1886 வந்து பார்த்திங்கன்னா கல்கத்தாவில் நடக்கும். 1887 தான் சென்னையில் நடக்கும். இது மூணுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 116வது கேள்வி பாருங்கள், ஃபார்வர்ட் பிளாக் கட்சி யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா சுபாஷ் சந்திர போஸ் அவர்களால் தொடங்கப்பட்டது. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார்? சுபாஷ் சந்திர போஸ். இவங்க வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸுக்கு உள்ளாரே இருந்துக்கிட்டே ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சியை தொடங்கியிருப்பாங்க. அடுத்து 117வது கேள்வி, லோக் ஆயுக்தா முதலில் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லோக் ஆயுக்தாவை பொறுத்த வரைக்கும் முதலில் அமைக்கப்பட்ட மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா. ஆன்சர் என்ன? மகாராஷ்டிரா. அடுத்து பாருங்கள், இந்த ராஜஸ்தான் பார்த்திங்கன்னா எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். 1959 ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நகவுர் அப்படிங்கிற இடத்துல தான் ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து அமைப்புகளுக்கு வந்து அடித்தளம் அமைச்சிருந்திருப்பாங்க. அடுத்து பாருங்கள் 118வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் அரசு வழிகாட்டு நெறிமுறை கொள்கை ஒரு உன்னதமான பண்பு அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பில் இருக்கக்கூடிய டிபிஎஸ்பி இருக்கு இல்லையா, பகுதி 4 டிபிஎஸ்பி, அதாவது டிபிஎஸ்பின்னு சொல்கிறோம் இல்லையா, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள். அந்த அரசு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள் வந்து ஒரு உன்னதமான பண்பு அப்படின்னு யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். ஆப்ஷன் பி.
119வது கேள்வி பார்க்கலாம். பொதுப்பட்டியல் என்னும் கருத்து பெறப்பட்டது டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பொதுப்பட்டியல் அப்படிங்கிற கருத்து எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தது. பொதுப்பட்டியல் அப்படிங்கிறது வந்து ஆஸ்திரேலியா. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆஸ்திரேலியா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஆசை அதாவது பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து ஆசைகள் நிறைய இருக்கும். ஆஸ்திரேலியாவிலிருந்து பொதுப்பட்டியல் வந்து வந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 120வது கேள்வி பாருங்கள். எந்த வருடம் பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்டது? ரொம்ப முக்கியமான கேள்வி. சரியா, பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி 1963. 1963 ஞாபகம் வச்சுக்கோங்க. பாராளுமன்றத்தில் அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1963. அடுத்து பாருங்க 121வது கேள்வி. மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கான அந்தஸ்து வழங்கப்பட்ட சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்ட ஆண்டு. அதாவது மத்திய தீர்ப்பாய உறுப்பினர்களுக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிக்கு என்ன மாதிரியான அந்தஸ்து இருக்கோ அதே மாதிரியான அந்தஸ்து வழங்கப்பட்டு ஒரு சட்ட திருத்தம் மேற்கொண்டிருப்பாங்க. அது வருஷம் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 2006. ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து 122வது கேள்வி பாருங்க. பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனா திட்டத்துடைய நோக்கம்னு சொல்லலாம், குறிக்கோள்னு சொல்லலாம். ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அனைவருக்கும் அனைத்து பருவகாலங்களுக்கும் சாலை வசதிகள். சடக் அப்படின்னா சாலை ஞாபகம் வச்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்து பருவகாலங்களிலும் சாலை வசதிகள் கொடுப்பது தான் இந்த பிரதம மந்திரி கிராம சதக் யோஜனாவுடைய நோக்கம். அடுத்து பாருங்க 123வது கேள்வி. இந்திய தொழில் நிதி கழகம் இந்தியாவில் எப்பொழுது ஏற்படுத்தப்பட்டது? ஸோ இந்திய தொழில் நிதி கழகம் இந்தியாவில் எப்போது ஏற்படுத்தப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஜூலை 1948. ஜூலை 1948 அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் போகலாம். 124வது கேள்வி. மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய ரயில்வே துறை தான். சரியா, இந்திய ரயில்வே துறை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 125வது கேள்வி பாருங்கள். தவறான பொருத்தத்தை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்ஸில் வரக்கூடியது தான். எக்கனாமிக்ஸில் வரும். வெண்மை புரட்சி அப்படிங்கிறது வந்து பாலை தான் குறிக்கும். சரியா, வெண்மை புரட்சி அப்படிங்கிறது வந்து பாலை குறிக்கக்கூடியது. பசுமை புரட்சி உணவு தானியங்களை குறிக்கக்கூடியது. நீல புரட்சி மீன் உற்பத்தியை குறிக்கக்கூடியது. மஞ்சள் புரட்சி வந்து பூக்களுக்குன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. மஞ்சள் புரட்சி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எண்ணெய் வித்துக்களை குறிக்கக்கூடியது. எண்ணெய் வித்துக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கு தான் இந்த மஞ்சள் புரட்சி வந்து கொண்டு வந்தாங்க. சரியா, எண்ணெய் வித்துக்கள் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். இங்கே வெண்மை புரட்சி மாதிரியே வெள்ளி புரட்சி ஒன்று இருக்கும். வெள்ளி புரட்சி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை உற்பத்தியை வந்து அதிகப்படுத்துறதுக்காக. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 126வது கேள்வி. தேசிய வேளாண் கொள்கையானது ஆண்டுக்கு %% வளர்ச்சியை நோக்கமாக கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய வேளாண் கொள்கை வந்து ஒவ்வொரு வருஷமும் 4% வளர்ச்சியை எட்டணும் அப்படிங்கிறத நோக்கமாக கொண்டிருக்காங்க. அடுத்து 127வது கேள்வி வந்து ஒரு மேக்ஸ் கொஷின். சரியா, மேக்ஸ் கொஷினை விட்டு ஜிஎஸ்ஆர் இருக்கக்கூடிய 75 கேள்விகள் மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு மேக்ஸ் தான் இருக்க, தொடர்ச்சியாக மேக்ஸ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த கொஷின் பாருங்கள். 138வது கேள்வி. இந்தியாவின் முதல் உயிரி எரிபொருள் விமானம் இவ்விரு நகரங்களிடையே இயக்கப்பட்டது. இந்தியாவில் ஃபஸ்ட்டு உயிரி எரிபொருள், அதாவது பயோ முறையில் உருவாக்குறாங்க இல்லையா, அந்த எரிபொருளை பயன்படுத்தி ஒரு விமானம் வந்து ஃபஸ்ட்டு இயங்குச்சு இல்லையா. அந்த விமானம் எந்த 2 நகரங்களுக்கு இடையே கொண்டு செல்லப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டேராடூன் மற்றும் டெல்லி. டெல்லி இடையே தான் ஃபஸ்ட்டு முதல் உயிரி எரிபொருள் விமானம் வந்து அமைக்கப்பட்டது. அடுத்து 139வது கேள்வி பாருங்கள். கீழுள்ள எந்த மாநிலத்தில் 2018 பருவமழையினால் அதிக மக்கள் பாதிப்புக்குள்ளானாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே இருக்க அதை கொடுத்துருக்கிற இந்த 4 மாநிலங்களில் 2018 வந்த பருவமழையால் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளா. சரியா, இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா கேரளாவில் நமக்கு அந்த பிளேஸை ஒன்று வந்து அதாவது மண் அரிப்பினால் மழை அதிகமாக பெஞ்சதுனால ஒரு ஊரே வந்து இல்லாமல் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. அந்த மாதிரி 2018 ஒரு பருவமழை காரணமாக அதிகமாக மக்கள் பாதிப்புக்குள்ளான மாநிலம் கேரளா. 140வது கேள்வி பாருங்கள். இளஞ்சிவப்பு பந்து புழுவால் பாதிக்கப்படும் பயிர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பருத்தி. ஸோ பருத்தியில் வந்து நோயை உருவாக்கக்கூடிய ஒரு இதுதான் இளஞ்சிவப்பு பந்து புழு அப்படிங்கிற ஒரு புழு. 141வது கேள்வி பாருங்கள். உலகின் முதல் பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய வங்கி. ஃபஸ்ட்டு உலக அளவிலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிளாக் செயின் பத்திரத்தை அறிமுகப்படுத்திய பேங்க் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலக வங்கி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 142வது கேள்வி. பின்வருவனவற்றுள் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிப்பது. கொடுத்துருக்கிறதுல வந்து எந்த விஷயம் புலப்படாத ஏற்றுமதியை தோற்றுவிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறை தான் இதுக்கு சரியான ஆன்சர்.
அடுத்து 143வது கேள்வி பாருங்கள். பின்வரும் எவ்வேளாண்மை உற்பத்தி இந்தியாவில் அதிகமான ஏற்றுமதி மதிப்பை தருகின்றது. அதாவது இங்கே வந்து நிறைய வேளாண்மை உற்பத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எந்த வேளாண்மை உற்பத்தியின் காரணமாக அதிக ஏற்றுமதி மதிப்பு கிடைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்மதி அரிசி. ஸோ இந்த வேளாண்மை உற்பத்தியின் காரணமாக தான் இந்தியாவில் வந்து ஏற்றுமதி அதிகமாக இருக்குது, பாஸ்மதி அரிசி. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் எந்த திட்டம் கிராமப்புற மக்களின் சேமிப்பை ஊக்குவிப்பதற்காக அமைக்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்து மகிழா சமரிதி அப்படிங்கிற திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக தான் கிராமப்புற மக்களுடைய சேமிப்பை வந்து ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அமைக்கப்பட்டது இந்த மகிழா சமரிதி அப்படிங்கிற திட்டம். 145வது கேள்வி பாருங்கள். கீழுள்ள எக்கொள்கை 5 லட்சம் ஏக்கர் நிலங்களை இயற்கை வேளாண்மையின் கீழே கொண்டு வருவது. அதாவது இங்கே வந்து நிறைய கொள்கைகள் கொடுத்துருக்காங்க. அந்த கொள்கைகளில் எந்த கொள்கை வந்து 5 லட்சம் ஏக்கர் நிலங்களை இயற்கை வேளாண்மைக்கு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. இதான் கேள்வி. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர் பி. இதுக்கு சரியான ஆன்சர் என்ன? பி, பரமபரகர்ஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது தான். சரியா? பரமபரகர்ஷி விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது சரியான ஆன்சர். அடுத்து பாருங்கள், 146வது கேள்வி. 2018-19 நிதிநிலை அறிக்கையின்படி பின்வரும் எவற்றுள் இந்தியா 3ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்கும் திறன் சமநிலையை பொறுத்த வரைக்கும் 2018-19 நிதிநிலை அறிக்கையில் வந்து 3ஆம் இடத்துல இந்தியா இருக்குது. அடுத்து 147வது கேள்வி பாருங்கள். எந்த நாட்டு நாணயம் சமீபத்தில் IMFல் நாணய கூடையில் சேர்க்கப்பட்டது? அதாவது IMF அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வந்து நாணய கூடையில் சேர்க்கப்பட்ட எந்த நாணயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்சர் வந்து சைனாவில் இருக்கக்கூடிய அந்த யுவான், அதாவது சைனாவுடைய நாணயம் தான் வந்து யுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாணயம் தற்போது, அதாவது இப்போ ரீசெண்ட் டைமில், அதாவது 2018 இது வந்து கரண்ட் அஃபேர் மாதிரி. சரியா? IMFல் நாணய கூடையில் சேர்க்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், ஒரு பெம்டோ அப்படிங்கிறது வந்து எத்தனை மீட்டர் குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, 10⁻−15 அப்படிங்கிறத வந்து ஒரு ஃபெம்டோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 10⁻−1 என்ன, -2 என்ன, -3 என்ன, -4 என்ன, இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்குமே வந்து நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஃபெம்டோ அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 10⁻−15க்கு ஈக்குவலாக இருக்கும். அடுத்து 149வது கேள்வி. கோலப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்துடைய மதிப்பு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சுழி. சரியா? கோலப்புள்ளி மையத்தில் புவியீர்ப்பு புலத்துடைய மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுழி. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்படி ஒரு கோழ வடிவில் இருக்குது அப்படின்னா மையப்புள்ளியை எடுத்துக்கோங்க. ஈர்ப்பு அப்படிங்கிறதே வந்து புவியீர்ப்பு அப்படிங்கிறது மையத்தை நோக்கி, ஓரத்துலேருந்து மையத்தை நோக்கி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மையப்புள்ளியிலே இருக்கும்போது எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் போகிறாங்களோ அந்தளவுக்கு தான் வந்து ஈர்ப்பு விசை அதிகமாகதா குறையுதா அப்படிங்கிறத வந்து அந்த டிஸ்டன்ஸ் வச்சு தான் சொல்ல முடியும். ஸோ மையப்புள்ளியிலே இருக்கும்போது அதோட மதிப்பு வந்து சுழியாக தான் இருக்கும். அடுத்து 150வது கேள்வி. கேலா ஒளியை உணரும் தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது கீழ்கண்ட உயிரினங்களில் குற்றொலி மீயொலி அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமான அளவு ஒலியை வந்து மீயொலின்னு சொல்லுவாங்க. கேட்க முடியாத அளவு வந்து குற்றொலின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குற்றொலியாக இருந்தாலும் மீயொலியாக இருந்தாலும் கேட்கக்கூடிய பண்பு யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வௌவால்களுக்கு இருக்கும். அந்த கேலா ஒலி அப்படிங்கிறது குற்றொலியை குறிக்கக்கூடியது. இப்போல்லாம் வந்து அது குற்றொலின்னு சொல்லியிருப்பாங்க. 151வது கேள்வி பாருங்கள். ஒடுக்க வினையில் கீழ்கண்டவற்றில் என்ன நிகழ்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒடுக்க வினையை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான்கள் ஏற்கப்படுவது தான் ஒடுக்க வினை. சரியா? எலக்ட்ரான்கள் ஏற்பு ஒடுக்க வினை. அடுத்து பாருங்கள், 152வது கேள்வி. கலினா என்பது கீழ்கண்டவற்றில் எந்த உலகத்துடைய தாது பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, காரியம். காரியத்துடைய தாது பொருள் தான் கலினா அப்படிங்கிறது. காரியத்தின் தாது பொருள் கலினா. அடுத்து 153வது கேள்வி. உயர் வகை தாவரங்களின் ஸ்போரோஃபைட்டிக் நிலை சைகோட்டின் வளர்ச்சி மாற்றத்தால் உருவாகிறது. உயர் வகை தாவரங்களுடைய ஸ்போரோஃபைட்டிக் நிலை அப்படிங்கிறது சைகோட்டோட வளர்ச்சி மாற்றத்தால் தான் உருவாகுது. எந்த வகை செல் பிரிவு இதில் செயல்படுகிறது அப்படிங்கிறத சுட்டிக்காட்ட சொல்லியிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா மைட்டாசிஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மைட்டாசிஸ் செல் பிரிவு தான் இந்த வகையில் வந்து நடைபெறுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 154வது கேள்வி பாருங்கள். குன்ஸ்குழாய் எந்த நிகழ்வை நிரூபிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? குன்ஸ்குழாய் அப்படிங்கிறது வந்து நொதித்தல் நிகழ்வை வந்து நிரூபிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. அடுத்து 155வது கேள்வி பாருங்கள். உயிருள்ள அல்லது உயிரற்ற நுண்ணிய உயிரினங்கள் அல்லது வைரஸ்களை நம் உடலுள் செலுத்தி நமக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்குவதற்கு என்ன பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உயிருள்ளதாக இருந்தாலும் சரி, உயிரற்ற நுண்ணிய உயிரினங்களாக இருந்தாலும் சரி, அல்லது வைரஸ்களாக இருந்தாலும் சரி, நம்ம உடம்புக்குள்ளார செலுத்தி அதன் மூலமாக எதிர்ப்பு சக்தி கொண்டு வரதான் பார்த்திங்கன்னா வேக்சினேஷன், அதாவது தடுப்பூசி அப்படின்னு சொல்லுவோம். குழந்தைங்களுக்கு பார்ப்போம், நம்ம வந்து அப்பப்போ வந்து தடுப்பூசி போட்டு
போட்டே இருந்திருப்போம். பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வயசு வரைக்கும் அடிக்கடி தடுப்பூசி போட்டே இருந்திருப்போம். அதிலலாம் பார்த்திங்கன்னா உயிரற்ற அல்லது உயிருள்ள வைரஸ்களை வந்து உடம்புக்குள்ளார செலுத்தி இந்த மாதிரி எதிர்ப்பு சக்தி, அந்த நோய்க்கு எதிராக சக்தி வந்து நம்ம உடம்புல வந்து உருவாக்குறதுக்கு காரணமாக தடுப்பூசி போடப்படும். 156வது கேள்வி பாருங்கள். சூழ்நிலையியலின் ஆற்றலின் முக்கிய ஆதாரம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆட்டோ மண்டலம் அப்படிங்கிறது தான் சூழ்நிலையியலுடைய ஆற்றலுக்கு முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடியது. ஆப்ஷன் பி ஆட்டோ மண்டலம். 157வது கேள்வி. அமிலமலையானது அனைத்து தாவரத்தையும் அழிக்கும் தன்மையுடையது எனில் அதில் அடங்கி உள்ளவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சல்ஃபியூரிக் அமிலம். அமிலமழை அப்படிங்கிறது வந்து தாவரத்துக்களை அழிக்குது இல்லையா, அந்த அமிலமலையில் அதிகமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி சல்ஃபியூரிக் அமிலம். 158வது கேள்வி பாருங்கள். சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க, எது வந்து கரெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, மொத்தம் நமக்கு 4 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. பின்வரும் மண் குறித்தான வாக்கியங்கள், அதாவது மண்ணை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. மண் மாறும் தன்மை கொண்ட இயற்கை காரணி சரியா அப்படின்னு பார்த்தா சரி. இவைகள் இலைகள் தாதுக்கள் மற்றும் உயிர் மக்குகளால் ஆனவை. அதாவது இது வந்து எதனால் ஆனது அப்படின்னா தாதுக்கள் மற்றும் இலை மக்குகளால் ஆனது மண் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரியானது. இவைகளின் பண்பு உருவான பாறையினை பொறுத்தே அமைகிறது. அதாவது எந்த பாறையிலிருந்து மண் உருவாகுதோ அதை பொறுத்து அதோடைய பண்பு அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் சரியானது. அனைத்து மண் வகைகளும் வளர்ச்சி அடைந்து குறுக்குவெட்டு தோற்றத்தை கொண்டிருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, இது மட்டும் தவறானது. அடுத்து பாருங்கள். 159வது கேள்வி. கங்கை ஆறும் யமுனை ஆறும் சந்திக்கும் இடத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அலகாபாத். அதாவது கங்கை ஆறும் யமுனை ஆறும், கங்கா யமுனா இந்த 2 ஆறுகளும் எந்த இடத்துல சந்திக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலகாபாத்தில் சந்திக்குது. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். 160வது கேள்வி. சட்லஜ் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்ட அணையுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பக்ரானங்கல் அணை. சட்லஜ் ஆற்றுக்கு குறுக்கே கட்டப்பட்ட அணையுடைய பெயர் என்ன? பக்ரானங்கல் அணை அப்படிங்கிறது சரியானது. ஆப்ஷன் பி. அடுத்து 161வது கேள்வி. எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது? இதுவும் முக்கியமான கேள்வி. 1884. எந்த ஆண்டு சென்னை மகாஜன சபை தோற்றுவிக்கப்பட்டது? ஆன்சர் 1884. அடுத்து பாருங்கள். 162வது கேள்வி. திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவினவங்க யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. திருச்செங்கோட்டில் வந்து ஆசிரமத்தை நிறுவினங்க ராஜாஜி அவர்கள். திருச்செங்கோடு ஆசிரமத்தை நிறுவினவங்க ஆன்சர் ஆப்ஷன் பி ராஜாஜி அப்படிங்கிறவங்க. அடுத்து பாருங்கள். 163வது கேள்வி. அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 1929. இந்த அண்ணாமலை பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நீதி கட்சி ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது. ஸோ முன்னவே பார்த்துருந்தோம் நம்ம நீதி கட்சி அப்படிங்கிறது வந்து 1920 தேர்தலேருந்து 1937 காங்கிரஸ் எலெக்ஷனில் பங்கு பெற்று ராஜாஜி வந்து ஆட்சி அமைக்கிற வரைக்கும், அது வரைக்குமே 1920லேருந்து 37 வரைக்கும் நீதி கட்சி தான் ஆட்சியில் இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க பீரியடில் 1929 தான் அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். 164வது கேள்வி பார்க்கலாம். ஆசிய கண்டத்தில் முதலாவது அணு உலை எங்கே நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா இந்தியா. ஸோ ஆசிய கண்டத்தை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு அணு உலை எங்கே நிறுவப்பட்டது? இந்தியாவில் நிறுவப்பட்டது. ஆன்சர் ஆப்ஷன் டி. 165வது கேள்வி பாருங்கள். சித்திரக்கார புலி என்ற விருது பெற்ற அதாவது இந்த சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெயர் சூட்டப்பட்ட மன்னர் யார்? அதுதான் கொஷின். முதலாம் மகேந்திரவர்மன். ஸோ முதலாம் மகேந்திரவர்மனின் பெயர் தான் சித்திரக்கார புலி அப்படிங்கிற பேர். அடுத்து பாருங்கள். 166வது கேள்வி. எந்த காங்கிரஸ் மாநாட்டில் பாரதியார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சூரத் மாநாட்டில் கலந்துக்கிட்டாங்க. சரியா, 1907 நடந்த சூரத் மாநாட்டில் வந்து இவர் போய் கலந்துப்பார். பாரதியார் அவர்கள் கலந்துப்பாங்க. ஸோ அவங்க பாரதியார் வந்து சூரத் மாநாட்டுக்கு போகும்போது சூரத் பிளவு ஏற்படும். அதிலே பார்த்திங்கன்னா தீவிரவாத பிரிவின் தலைவராக திலகர் இருந்திருப்பார். ஸோ அவருடைய பின்பற்றி தான் வந்து பார்த்திங்கன்னா பாரதியார் வந்து வழி நடந்திருப்பார். சரியா, டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி அப்படிங்கிற நூலை கூட திலகருடைய நூலை வந்து இவர் தமிழில் மொழிபெயர்த்து அனுப்புவார். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள். 167வது கேள்வி. புலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் யார்? புலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் பார்த்திங்கன்னா டச்சுக்காரர்கள். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். ஸோ டச்சுக்காரர்கள். புலித்தேவருக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் யார்? டச்சுக்காரர்கள். அடுத்து பாருங்கள். 168வது கேள்வி. எந்த சட்டம் இந்தியாவிற்கு மாநில சுயாட்சி அதிகாரத்தை வழங்கியது? அதாவது மாநிலங்களில் இரட்டையாட்சி அப்படிங்கிறது 1919 நமக்கு தெரியும். மாநிலத்துக்கு நமக்கு சுயாட்சி அதிகாரம் அப்படின்னு வழங்கப்படுது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935. அதாவது இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்த இந்திய அரசாங்க சட்டம் 1935 என்ன பண்ணியிருக்கோம்னா 1919 மாகாணங்கள் இரட்டையாட்சி மாதிரி மத்தியில் இரட்டையாட்சி வந்து 1935 வந்திருக்கும். இந்த 3 கொஸ்டினும் டிஃபரன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. 1919 மாகாண இரட்டையாட்சி, 1935 மத்தியில் இரட்டையாட்சி, அதே போல் மாகாணங்களில் சுயாட்சி. அடுத்து 169வது கேள்வி. 1857 ஆண்டு கழகத்தின் போது கீழ்கண்ட நபர்களில் பீகார் புரட்சியின் ஒருங்கிணைப்பராக இருந்தது யார் அப்படின்னு கேட்டிருக்கோங்க. பீகார் புரட்சியை தலைமையேற்று நடத்தினவங்கன்னு கூட கேட்கலாம். 1857 பீகார் புரட்சிக்கு யார் வந்து தலைமையேற்றாங்க அப்படின்னா ஒருங்கிணைத்தவர் கன்வர் சிங் அவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் பி.
அடுத்து பாருங்கள் 170வது கேள்வி, கீழ்கண்ட பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒரு குழு பாதி நீதி பரிபாலனை தன்மையுடையது? அதாவது பாராளுமன்ற குழுக்கள், பல்வேறு பாராளுமன்ற குழுக்கள் இருக்குது. அந்த பாராளுமன்ற குழுக்களில் இங்கே இருக்கிற குழுக்களில் கொடுக்கப்பட்டிருக்கிற குழுக்களில் எது பாதி நீதி பரிபாலன தன்மையுடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சிறப்புரிமை குழு ஆப்ஷன் சி. இவங்களுக்கு தான் பாதி நீதி பரிபாலன தன்மை இருக்குது. 171வது கேள்வி பாருங்கள், இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவின் அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை யாருடைய முன்மொழிவு அடிப்படையில் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபினெட் மிஷன் வந்திருப்பாங்க. சரியா? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேபினெட் மிஷன் திட்டத்தின்படி தான் ஏற்படுத்தப்படுது. 172வது கேள்வி பாருங்க, எந்த ஒன்று பஞ்சாயத்து ராஜ்ல இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? பஞ்சாயத்து ராஜ்ல இல்லாதது பார்த்தீங்கன்னா நகரியம். பஞ்சாயத்து ராஜ்ல வந்து இந்த சமிதி, கிராமம், ஜில்லா பரிஷத் எல்லாமே இருக்குது. நகரியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு டவுன்ஷிப், அந்த நகரியம் அப்படிங்கிறது பஞ்சாயத்து ராஜில் வந்து வராத ஒன்று. சரியா? இந்த மாதிரி கண்டோன்மெண்ட் போர்டு, இந்த மாதிரி 6 வகையான அமைப்புகள் வந்து பஞ்சாயத்து அமைப்புகள் செயல்படுத்த முடியாத இடங்களில் செயல்படுத்தப்பட்டிருக்கும். அது வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க பார்க்காதவங்க. சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், 173வது கேள்வி, இந்திய அரசியலமைப்பின் அடிப்படை கடமைகள் எந்த பகுதியில் எடுத்துரைக்கப்பட்டது? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 4A, அடிப்படை கடமைகள் வந்து பார்த்திங்கன்னா பகுதி 4A தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா 51A, அதில் 10 அடிப்படை கடமைகள், அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு அடிப்படை கடமை, மொத்தம் 11 அடிப்படை கடமைகள். இந்த 11வது அடிப்படை கடமை வந்து பார்த்திங்கன்னா 2002 சேர்க்கப்பட்டிருக்கும். 86வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி. ஆக்சுவலாக பார்க்கும்போது ஃபஸ்ட்டு அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட போது பார்த்திங்கன்னா நமக்கு அடிப்படை கடமைகளே கிடையாது. அடிப்படை கடமைகள் அப்படிங்கிறதே ஃபஸ்ட்டு எப்போ வந்தது அப்படின்னா 1976 தான். சரியா? 1976 42வது அமெண்ட்மெண்ட் படி. சரியா? 42nd அமெண்ட்மெண்ட்டு அந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின்படி தான் கொண்டு வரப்படுது. கொண்டு வர காரணமாக இருந்தது பார்த்திங்கன்னா ஸ்வரன் சிங் கமிட்டி. எந்த கமிட்டியின் காரணமாக? ஸ்வரன் சிங் கமிட்டியின் காரணமாக. இதெல்லாம் முக்கியமான கேள்வி. சரியா? 174வது கொஷின் பாருங்கள், மெட்ரோ ரயில் சேவை வசதி வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, மதுரை அப்படின்னு கொடுத்துட்டு மெட்ரோ ரயில் சேவை எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா சென்னை மட்டும்தான். அதாவது ஆப்ஷன் ஏ 1 மட்டும் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். 175வது கேள்வி பாருங்கள், 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. 34.95 பில்லியன் அப்படிங்கிறது சரியானது. 34.95 பில்லியன் ஆன்சர் வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுக்கும்போது தமிழ்நாட்டில் இருந்த நகர்ப்புற மக்கள் தொகை. 176வது கேள்வி பாருங்கள், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் உணவு தானியங்கள் அதிகமாக உற்பத்தி ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா நெல் உற்பத்தி அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தான். தமிழ்நாட்டில் உணவு தானியங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது மெயினாக எதை தான் பார்ப்போம் அப்படின்னா நெல். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, தஞ்சாவூர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். 177வது கேள்வியும் ஒரு மேக்ஸ் கொஷின் தான். அடுத்ததும் பார்த்திங்கன்னா மேக்ஸ் கொஷின் தான். சரியா? ஸோ ஐ திங்க் இதுலேருந்து இதுக்கப்புறம் லாஸ்ட் வரைக்குமே மேக்ஸ் கொஷின்ஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இதுக்கும் இங்கே பாருங்கள், 190வது கேள்வி வரைக்கும் மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. 191வது கேள்வி பாருங்கள், பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான் மற்றும் இந்திய நாடுகளின் பொதுவான தேசிய பழம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவுடைய தேசிய பழம் அப்படின்னாவே நமக்கு தெரிஞ்சிடுமா அப்படிங்கிறது தான். மற்ற எந்த நாடுகளுக்கும் மாம்பழம் அப்படிங்கிறது தேசிய பழமாக இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலிப்பைன்ஸ் மற்றும் பாகிஸ்தான். பிலிப்பைன்ஸ், பாகிஸ்தான். அடுத்த கேள்வி பாருங்கள், 192வது கேள்வி, எந்த நகரத்தில் முதல் நேபாள இந்திய திங்க் டேங்க் மாநாடு நடைபெற்றது? எந்த நகரத்தில் ஃபஸ்ட்டு நேபாளம் இந்தியா இடையே திங்க் டேங்க் மாநாடு நடைபெற்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் நடைபெற்றது. ஆப்ஷன் டி. அடுத்து 193வது கேள்வி, பாலின துன்புறுத்தலை அடையாளம் காண குழந்தைகளுடைய விழிப்புணர்வு ஏற்பட மேற்கொள்ளப்பட்ட பிரச்சாரம். அதாவது பாலின துன்புறுத்தலை அடையாளம் காண்பதற்காக அப்படின்னா குழந்தைகள் வந்து அப்யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி அது வந்து குழந்தைங்கக்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ட்டு குழந்தைகள்கிட்ட அந்த மாதிரி வந்து அப்யூஸ் நடக்கக்கூடாது, அவங்க எப்படி வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடத்தப்பட்ட பிரச்சாரம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம் பாதுகாப்பு நம் உரிமை அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். 194வது கேள்வி பாருங்க, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் வேலை உத்தரவாதம் அளிக்கும் நாட்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 100 நாள் வேலை அப்படின்னு தான் இதுக்கு பேர். சரியா? 100 நாட்கள் தான் இருந்தது. இப்போ வந்து அதிகப்படுத்தி இருக்காங்க, நிறைய அதிகப்படுத்தியிருக்காங்க, சம்பளமும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த
NREGAன்னு சொல்லக்கூடிய தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் எத்தனை நாட்கள் வேலை, எவ்வளவு சம்பளம் வேலை அப்படிங்கிறது, அதுதான் அவங்களுக்கு ஒரு நாள் ஊதியம் எவ்வளோ அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? 195வது கேள்வி பாருங்கள். பொருள் மற்றும் சேவை வரி, அதாவது GST, சரக்கு மற்றும் சேவை வரி அப்படின்னு கூட சொல்லுவோம். அது எந்த நாட்டில் தோன்றியது அப்படின்னு கேட்டுக்கோங்க. அந்த சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கனடா நாட்டில் தோன்றிய ஒரு இது. சரியா? GST ஃபஸ்ட் எங்கே தோன்றியது? கனடா நாட்டில் தோன்றியது. 196வது கேள்வி பாருங்கள். கருமை புரட்சி இதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. முன்னவே பார்த்தோம், நிறைய புரட்சிகள் பார்த்தோம். அந்த மாதிரி கருமை புரட்சி, அதாவது கருப்பு புரட்சி அப்படிங்கிறது எதோட தொடர்புடையது அப்படின்னா கச்சா எண்ணெய் உற்பத்தியோட தொடர்புடையது. ஆன்சர் ஆப்ஷன் சி. 197வது கேள்வி பாருங்கள். பட்ஜெட் 2017 பற்றி கொடுத்துருக்காங்க. சரியா? 2017 நிதிநிலை அறிக்கையில் தொலைதூர பகுதிகளில் கடவுச்சீட்டு வழங்குவதற்கு முகமை அலுவலர்களாக அறிவிக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டுருக்கோங்க. தபால் நிலையம். சரியா? தொலைதூரத்தில் இருந்தாங்கன்னா யாராவது, சரியா, 2017 நிதிநிலை பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது தொலைதூர பகுதிகளுக்கு கடவுச்சீட்டு வழங்குவதற்கு ஒரு முகமை அலுவலகமாக இந்த போஸ்ட் ஆஃபீஸ் தான், தபால் நிலையங்கள் தான் தேர்ந்தெடுக்கப்பட்டன. அடுத்து பாருங்கள். 198வது கேள்வி. 2017-18 பட்ஜெட் தான் நிதிநிலை அறிக்கையில் மூத்த குடிமக்களுக்கு அறிவிக்கப்பட்ட வசதி என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதாரோடு இணைக்கப்பட்ட ஸ்மார்ட் அட்டை, அதாவது ஆதார் கூட இணைக்கப்பட்ட ஒரு ஸ்மார்ட் அட்டை வந்து முதியவர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2017-18 அந்த நிதிநிலையில் வந்து சொல்லியிருப்பாங்க. அடுத்து 199வது பாருங்கள். தங்க கை குலுக்கும் திட்டம் இதனுடன் தொடர்புடையது. அதாவது தங்க கை குலுக்கும் திட்டம் எதோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்ப ஓய்வு. சரியா? வாலண்டரியாக ரிட்டையர்மெண்ட் வாங்குறாங்க இல்லையா, அதுதான் தங்க கை குலுக்கும் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், லாஸ்ட் கொஷின். அதாவது 2018 நடந்த குரூப் 2 கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நம்ம குரூப் 2 2018 இந்த குரூப் 2ல் GSல இருக்கக்கூடிய 75 கேள்விகளில் இதுதான் கடைசி கேள்வி. ஸோ பாருங்கள், பின்வரும் எந்த திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களின் திறன் மேம்பாட்டிற்காக உருவாக்கப்பட்டது? அதாவது அப்போ கரண்ட் அஃபேர் ஓரியன்டாக இது கேட்டிருக்காங்க. எந்த திட்டம் அடுத்த 3 ஆண்டுகளில் 1 கோடி இளைஞர்களுடைய திறன் மேம்பாட்டுக்கு உருவாக்கியிருந்தாங்க அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2017-18 அந்த பீரியடில் PM கௌசல் விகாஸ் யோஜனா அப்படிங்கிறது தான். சரியா? ஆன்சர் ஆப்ஷன் பி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலோட லிங்க் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு 2018 முடிஞ்சதை 2016 நடந்த குரூப் 2 கொஷின் பேப்பரோட பார்க்கலாம். தேங்க்யூ.